தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. ஆதிசக்தியின் அனுஷ்டத்தினாலும் சிவபெருமானின் அருளாலும் சித்தர்களும் முனிவர்களும் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பிரபஞ்சத்தின் நலனுக்காக இறைவனுக்கு மூலிகை அபிஷேகம் செய்து வந்தார்கள். காரணம், மூலிகை என்பவை தேவதைகளின் தெய்வத்தன்மை வாய்ந்தவையாகும். இந்த மூலிகை அபிஷேகத்தின் சிறப்பு தன்மை என்னவென்றால் 108 மூலிகைகளும் 108 தேவதைகளாகும். சித்தர்களாலும் முனிவர்களாலும் இறைவனுக்கு மூலிகை அபிஷேகம் மட்டுமே செய்து நாம் வாழும் பிரபஞ்சத்தை இறைவனின் துணை கொண்டு ஆற்றல் மிக்கதாக உருவாக்கினார்கள். 108 தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகத்தை இறைவனுக்கு செய்யப்படும் பொழுது அதை காணும் மனிதர்களின் பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்குகிறது. இப்பிறவியின் பாவங்கள் நீங்குகிறது. தீய சக்தியின் தாக்கங்கள் நீங்குகிறது. இறுதியில் 108 மூலிகை தேவதைகள் இறைவனின் துணை கொண்டு மனிதனின் பிறவி பிணியையெல்லாம் நீக்கிவிடுகிறது. 63 நாயன்மார்களுள் ஒருவரான அப்பர் பெருமான் உட்பட பல நாயன்மார்கள் சிவாலயங்களுக்கும் சிவபெருமானுக்கும் உழவார பணிகள் செய்து வந்ததையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அதற்கு இணையாக 4000 ஆண்டுகளுக்கு பிறகு திருமூலர் சித்தரின் வழிகாட்டுதலின்படி கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் அமைந்திருக்கும் திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளையின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் 108 தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகங்களை எல்லாம் தேவார பாடல் பெற்ற சிவாலயங்கள், பழம்பெருமையுடைய சிவாலயங்கள் மற்றும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கெல்லாம் இந்த அறக்கட்டளை குழுவினர் நேரில் சென்று செய்து வருகிறார்கள். அன்று சித்தர்களும் முனிவர்களும் உலக நன்மைக்காக செய்து வந்த அந்த சீரிய பணியை தற்பொழுதும் செய்து வரும் சேலம் எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை உருவான விதத்தையும் தெரிந்து கொள்வோம். திருமூலர் யார் என்பதை தமிழர்கள் அனைவரும் அறிவார்கள். ஆம், நந்தி தேவரின் சீடர்தான் திருமூலர். சிவபெருமான் 9 வேத ஆகமங்களை இமயமலையில் அமைந்துள்ள அமர்நாத் குகையில் முதலில் பார்வதி தேவிக்கும் இரண்டாவதாக நந்தி தேவருக்கும் உபதேசித்திருக்கிறார். பிறகு தனக்கு உபதேசித்த அந்த 9 வேத ஆகமங்களை நந்தி தேவர் தனது சீடரான திருமூலருக்கு உபதேசித்திருக்கிறார். திருமூலர் தனது குருவான நந்தி தேவரின் பாதங்களில் 8 அட்டமா சித்திகளையும், அதாவது அனிமா, மகிமா, இலகிமா, கரிமா, பிராத்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் ஆகிய 8 அட்டமா சித்திகளையும் உள்வாங்கிக் கொண்டு மனிதகுலம் பிரிவினையின் மாயையை வெல்வதற்கு ஏகத்துவ சித்தாந்தத்தை பரப்புவதற்கு பாரதத்தின் தென்பகுதியில் இருக்கும் நம் தமிழகத்திற்கு வந்தார் திருமூலர். சரி, சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் போடிநாயக்கன்பட்டி குப்பதாசன் வளைவில் வசித்து வந்த குப்பதாசன் கவுண்டர் மற்றும் மல்லிகா தம்பதியினருக்கு கடந்த 1979ஆம் ஆண்டு பிறந்தவர்தான் திரு வெங்கடேசன் அவர்கள். தனது 21ஆம் வயதில் எடப்பாடி வெள்ளாண்டி வலசை சார்ந்த நல்லத்தம்பி கவுண்டர் லட்சுமி தம்பதிகளின் மகளாகிய கோகிலா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணத்திற்கு மைத்துனர் அவர்களால் ஒரு மனோரஞ்சிதம் மலர் செடி ஒன்று இவருக்கு பரிசாக வழங்கப்பட்டது. அந்த மலர் செடியை பராமரித்து வந்ததில் 2 ஆண்டுகள் கழித்து, அதாவது 2001ஆம் ஆண்டு மார்கழி மாதம் அந்த செடியில் பூக்கள் பூக்க ஆரம்பித்தது. அப்பொழுது சுமார் 10 வருடமாக அந்த மலர் செடியில் தினந்தோறும் பூக்கும் பூக்களை எல்லாம் பறித்து தனது மனைவியின் உதவியுடன் 60 முதல் 80 மலர்களை மாலையாக கோர்த்து தினந்தோறும் எடப்பாடியில் அமைந்துள்ள பேரருள்மிகு ஸ்ரீ நஞ்சுண்டேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள அம்பாளுக்கு ஒரு மாலையும் சிவபெருமானுக்கு ஒரு மாலையும் என்று 10 வருடங்களாக தினந்தோறும் அணிவித்து மகிழ்ந்து வந்தார். இந்த மலர் சேவையை தொடர்ந்து அம்பாளின் அருளால் 2011ஆம் ஆண்டு இமயமலையில் அமைந்துள்ள ஹரித்வார், ரிஷிகேஷி, பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி, மதுரா என்ற 7 புனித ஸ்தலங்களுக்கும் யாத்திரை சென்று வந்தார். அதன் பிறகு 2015ஆம் ஆண்டு இமயமலையின் மற்றொரு பகுதியில் அமைந்துள்ள அமர்நாத், கைலாயம், நீல்கண்டு, குஜராத், கடல் கோவில் என்று முக்கிய ஸ்தலங்கள் எல்லாம் யாத்திரை சென்று வந்தார். அதன் பிறகு கடந்த 2017ஆம் ஆண்டு 30 நாட்கள் பயணம் செய்து 12 ஜோதிர்லிங்கங்களையும் தரிசித்து வந்தார். இதன் அருளால் 2018ஆம் ஆண்டு இந்தியாவில் பாயக்கூடிய 9 நதிகளுக்கும் யாத்திரை சென்று புனித நீராடி வந்தார். இப்படி யாத்திரை சென்று வரும் வழியில் ஹரித்வாரில் ஒருவர் தன் கண்முன் தோன்றி உலகம் எதிர்கொள்ளப் போகும் கொடிய தொற்று நோயை பற்றி கூறியிருக்கிறார்.
அதிலிருந்து உலக உயிர்களையெல்லாம் காக்க இந்த தெய்வீக மூலிகையை பற்றி உபதேசித்துவிட்டு மறைந்து விடுகிறார். 2021ஆம் ஆண்டு கொரோனா தொற்று நோயின் கோர பிடியில் உலகம் தத்தளித்து வந்த பொழுது சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையில் அமைந்துள்ள கஞ்சமலையில், அதாவது சித்தர் கோவிலில் சித்திரை மாதம் பௌர்ணமி இரவில் ஒரு இடத்தில் தனிமையில் திரு வெங்கடேசன் அவர்கள் அமர்ந்திருந்த பொழுது அதிகாலை சுமார் 3:50 மணிக்கு அவர் முன்பு ஒரு பேர் ஒளி பிழம்பு ஒன்று வெளிப்பட்டு அதிலிருந்து சித்தர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். அந்த சித்தர், நீ இன்று என்னை நினைத்து நான் வாழ்ந்து வந்த மலையில் அமர்ந்திருக்கிறாய் என்றும், நான் தான் திருமூலர் சித்தர், ஹரித்வாரில் உன்னிடம் பேசியதும் நான் தான், இப்பொழுது இங்கு வந்திருக்கிறேன் என்றெல்லாம் கூறி இந்த மூலிகை அபிஷேகத்தின் தெய்வீக தன்மையை சில நிமிடங்கள் உபதேசித்துவிட்டு மீண்டும் ஒளிப்பிழம்பாக மறைந்து விட்டிருக்கிறார். அன்று முதல் மாதம் 2 முறை தாமே அருகில் உள்ள மலைகளுக்கு சென்று 108 தெய்வீக மூலிகைகளை கண்டறிந்து அதை பறித்து வந்து தனது மனைவி மற்றும் மகன் உதவியுடன் அரைத்து அபிஷேகத்திற்கு மூலிகையை தயார் செய்து இறைவனின் துணையோடு ஒவ்வொரு ஊரில் இருக்கும் பழம்பெருமை வாய்ந்த ஆலயங்களில் அபிஷேகம் செய்து ஆலயங்களுக்கு புண்ணியம் சேர்த்தும் அந்த பகுதியில் வாழும் மக்களை பிணியிலிருந்து காத்தும் வருகிறார். இந்த அபிஷேகம் செய்யப்பட்ட ஆலயத்தில் இருக்கும் இறைவனை தொடர்ந்து வழிபட்டு வரும் மனிதர்களின் கர்ம வினையை இறைவனின் துணை கொண்டு நீக்கியும் வருகிறார் திரு வெங்கடேசன் அவர்கள். இவ்வாறாக இவரது ஆன்மீக பணி தொடர்ந்து வந்த நிலையில் எடப்பாடியை தலைமையிடமாக கொண்டு திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை என்ற பெயரில் இந்த அறக்கட்டளையை நிறுவினார். இந்த அறக்கட்டளை மூலம் இவரின் தலைமையின் கீழ் நிர்வாகிகள் மற்றும் பல நூற்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டு தொடர்ச்சியாக கோவில்களுக்கெல்லாம் இந்த 108 தெய்வீக மூலிகை அபிஷேகத்தை செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட மூலிகையை ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் வழங்கி வருகிறார். இந்த தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் செய்யப்பட்ட ஆலய இறைவனை தொடர்ந்து ஒரு மனிதன் வழிபட்டு வந்தால் முப்பிணிகளும் தீர்ந்து இறுதியில் மோட்சம் கிடைக்கும் என்பது சித்தர்களின் முனிவர்களின் நல்வாக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.